எப்பப்பா எப்படி வேத்து கொட்டுது. இந்த அடுப்படியில இருந்து சோத்த பண்ணிட்டு வரதுக்குள்ள வேர்வையில குளிச்சு விடுவோம் போல இருக்கே. இந்த இளவெடுத்த பியானு ஓடுதா இல்லையான்னு வேற தெரியலையே. காத்தே வந்த பாடு இல்ல. வீட்டுக்குள்ள 1க்கு 2 பியானு மாட்டி என்னத்துக்கு, ஒரு பேன்ல இருந்தும் காத்து வரல. இந்த பயவில் வேற வீட்டுல கிடந்துட்டு இன்னும் நம்ம அதிகமாலாம் வேலை வாங்குது. பள்ளிக்கூடத்துக்கு போனாச்சும் மொத்தமா ஒரு வேலையா சோத்த பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம். இப்ப 3 வேலையும் திணிச்சு திணிச்சால சமைக்க வேண்டியது இருக்கு. நான் வந்துட்டான்ல என் உயிரை வாங்க. என்னல காத்து என்ன வேணும்? எம்மா எம்மான்னு ஏன் விட்டுட்டு இருக்கே என்னத்துக்கு? ஜூஸ் போட்டு தரியாமா? ஆமால ஜூஸ் போட்டு தரேன். ஜூஸ் இந்த வெயில அடுப்புல நிக்க முடியுதா? இதுல உனக்கு ஜூஸ் போட்டு தரணும். அப்பப்ப ஸ்நாக்ஸ் வேற பண்ணி தரணும். ஜூஸ் எல்லாம் போட முடியாது கார்த்தி. அண்ணா அந்த பானையில தண்ணி இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போ. அம்மா அப்ப ஸ்நாக்ஸ் அது பண்ணி தரியாமா? கேள இந்த வியாத்து ஊத்து இந்த வெக்கிக்குள்ள நிக்க முடியல, நான் கத்திட்டு கிடக்கேன். ஸ்நாக்ஸ் பண்ணி தான் கேக்க. இந்த வெக்கிக்குள்ள என்ன பொரிச்சு நிக்க முடியுமா அடுப்புல? போறங்க அந்த பண்ட வழியை முறுக்குறதுக்கு எடுத்துன்னு. சரிம்மா. எம்மம்மா இந்த வெயில் காலம் வந்தா வெயில் தொழிலும் தாங்க முடியல, இந்த பயில தொழிலும் தாங்க முடியல. ரெண்டையும் சமாளிக்க முடியாமல நான் கஷ்டப்படுறேன். இனிலாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஏசியை வாங்கி வீட்டுக்குள்ள மாட்டிடணும். கோமதிக்கா இக்கா கோமதிக்கா ஏ வா உள்ள சின்ன பொண்ணு. இக்கா கொஞ்சம் தள்ளி விழுங்குக்கா, பியான்ல நான் காத்து வாங்கிடுவேன். ஏப்பாப்பா என்ன சோகம், மூஞ்சுக்குள்ள வேத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு கோமதிக்கா. இது காத்து மேல பட்டுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. ஏ எவ்வளவு சின்ன பொண்ணு, நானே வைக்க தாங்களே வந்து பியான் காத்துல நிக்கலான்னு இப்பதான் வந்தேன் பாத்துக்க. இப்படி தள்ளி விட்டு நீ முன்னாடி போய் நிக்கல. ஒரு நிமிஷம் கோமதிக்கா, இன்னும் காத்து வாங்கிட்டு ஓடி போடுறேன். ஐயோ கோமதிக்கா என்னாச்சு, மூஞ்சிலாம் இப்படி கருத்து போய் உண்மை வாடி நிக்கல என்ன? எவ்வளவு சின்ன பொண்ணு, நானே இப்பதான் அடுப்புல நின்று சுவார்த்த பண்ணிட்டு வந்தேன் பாத்துக்க. ஒரே அவிச்சலா இருக்கு, பியானை போட்டு நிக்கலான்னு வந்தா நீ நடுல வந்து நின்னுட்ட. ஐயே அப்படியே கோமதிக்கா, நான் ரேஷன் அடிக்க போலான்னு போனேக்கா. இந்த வெயிலத்துல தாங்க முடியல பாத்துக்கோங்க. எங்க வீட்டுக்குள்ள உங்க வீடு வரைக்கும் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ள வெயில காய வச்ச வடக மாதிரி காஞ்சு போயிட்டேன். அதான் கொஞ்சம் காத்துல இலை பாரலாமேன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தேன். எவ்வளவு சின்ன பொண்ணு, பியான்ல இருந்து காத்து வந்தாலும் அனலா தானே அடிக்குது. என்னவோ குளுமையான காத்து வாங்குற மாதிரி எல்லாம் பேசுறா. கோமதிக்கா பியான்ல இருந்து காத்து அனலாதான் வருது. வெளியே வந்து பாருங்கக்கா, நெருப்பலி கூட்டமா இருக்கு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல கோமதிக்கா. எவ்வளவு சின்ன பொண்ணு பாத்தியா, இந்த வருஷம் வெயிலே இந்த அடி அடிக்கி. டிவில நியூஸ் வச்சா ஐயா எல்லா மாவட்டத்திலும் வெயில் கொளுத்து அடிக்குது, 107 டிகிரி வரைக்கும் அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா கோமதிக்கா அப்படிதான் இருக்கு பாத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவட்டத்துல 105 டிகிரி வெயிலாம். இல்ல என்ன சொல்லியா? ஆமா கோமதிக்கா, அதான் இவ்வளவு வெத்தியா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, அதான் காலையில 10 மணிக்கே வெயில் சுளிர்னு அடிக்குது பாத்துக்க. இந்த 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே போய் எட்டி பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கூசுது பாத்துக்க. நெருப்பள்ளி கண்ணில் வச்ச மாதிரி இருக்கு. ஆமா கோமதிக்கா, இப்போ 105 டிகிரினா சும்மாவா? ஏழை சின்ன பொண்ணு, பேசாம ஊட்டி கொடைக்கானல் நம்ம பிறந்திருக்கலாம் பாத்துக்க. இது வைக்க தெரியாம வளர்ந்துருப்போம்ல. அங்க பிறக்கலாட்டி என்ன கோமதிக்கா, வாங்க ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வரும், எல்லாம் சரியா போயிடும். ஏப்ல 10 நாள் எங்கன்னா போறது? பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் திறந்துடுவாவே. அதுல வேற வேலைக்கு போறவ சாப்பாடுலாம் எடுக்கணும்ல. 10 நாள் அந்த ஆளை கிளம்பி எங்கேயா போக முடியுமா என்ன? இந்த வெயிலுக்குள்ள அங்க கிளம்பி போயிட்டாலும் பாதி வழியில சுருண்டு வந்துடும் பாத்துக்க. அப்ப வாங்க கோமதிக்கா, எங்கேயாவது போய் ஒரு ஆனந்த குளிர போட்டுட்டு வருவோம். ஏன் சின்ன பொண்ணு, நல்ல யோசனையா இருக்கு பாத்துக்க. இந்த பெரிய ஸ்விம்மிங் பூலா உள்ள கட்டி விட்டு உள்ள கிடந்து ஆட்டப்படும் ஐயா, இந்த வெயிலுக்கு வர வைக்க குறைஞ்சு போயிடும் பாத்துக்க. நீ கோமதிக்கா எங்கன போய் ஸ்விம்மிங் பூல கட்டிட்டு கிடப்பிய கோமதிக்கா? அதான் இயற்கையாவே நம்ம ஊர்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் வாங்க. ஏப்ல நம்ம ஒரு ஆத்துல எங்க தண்ணி வருது, வறண்ட கடலாம் கிடக்கு. போன வாரம் வரைக்கும் தான் கோமதிக்கா அப்படி இருந்து. இந்த வாரம் ஏதோ டேமு திறந்து விட்டுருக்காங்களாம், தண்ணி வருது பாத்துக்கோங்க. அருவிலையும் தண்ணி கொடுத்துன்னு சொன்னாவுக்கா. ஏன் சின்ன பொண்ணு என்ன சொல்ற, அருவில தண்ணி வருதா? நம்ம ஊர் ஜனம் புள்ள அந்த அருவில தான் குளிச்சுட்டு கிடக்கு, ஒரு பயவுலையும் வீட்டுக்குள்ள இல்ல. இந்த வகைக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியும் சின்ன பொண்ணு? அதான் எல்லாரும் அங்க போய் கிடக்காம நினைக்கேன். ஆமா கோமதிக்கா, காலையில சோத்து பண்ணிலாம் அள்ளி கட்டிட்டு ஓடி விடுதுவேன். அங்கே போய் தண்ணியில குளிச்சுக்கிட்டு மரத்துல கிடந்து ஆட்டம் போட்டு சாயங்காலம் தான் வரவனாக்கா. ஏன் அப்படியே சின்ன பொண்ணு? அப்ப தினமும் நம்ம ஒரு ஆட்கள் பிக்னிக் தான் போறாவன்னு நினைக்கேன். ஐயா ஆமா கோமதிக்கா, நீங்களும் வைக்க தாங்கன்னு சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியல கோமதிக்கா, ஒரே அவிச்சலா இருக்கு. வாங்கலாம், நம்ம பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். சரி சின்ன பொண்ணு போலாம் பத்துக்க. நாளைக்கு காலையிலே கிளம்புவோமா? மாமா வந்தா இன்னைக்கு நைட்டே சொல்லிடுறேன் பத்துக்க, நம்ம காலையிலே போயிட்டு வந்துருவோம். சரி கோமதிக்கா, போயிட்டு வந்துருவோம். கோமதிக்கா எக்க கோமதிக்கா. ஏல சின்ன பொண்ணு, இந்த லட்சுமி கடந்து கத்துன மாதிரியா இருக்கு. ஆமா கோமதிக்கா, இந்த கலக்குடி தான் ஓடி வர பாருங்க. இக்கா கோமதிக்கா. லட்சுமி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இக்கா கோமதிக்கா, என் வீட்டுக்குள்ள தீய சக்தி இருக்குதுக்கா. ஏன் லட்சுமி என்ன சொல்ற, அப்படி என்ன ஆகி போச்சு? இக்கா இந்த முட்டை தட்டுல ஒரே எறும்பா இருந்துச்சுக்கா. சரி வெயில கொண்டு வைப்போம், எறும்பு ஓடிடுமேன்னு கொண்டு வச்சேன் பார்த்துக்கங்க. அப்புறம் என்னாச்சு கலக்குருவி, எறும்பெல்லாம் பார்த்துட்டா கதறிட்டு இருக்கா? என் வளர்ந்த மாடு சும்மா இரு. கொஞ்சம் கழிச்சு முட்டை தட்டை எடுக்க போனேக்கா, கை தவறி ஒரு முட்டை கீழே விழுந்துட்டு பார்த்துக்கங்க. ஏன் கலக்குருவி, 5 ரூபா முட்டை எப்படி தவற விட்டுருக்கிய? உனக்கு அறிவு இருக்கா? பத்திரமா எடுத்துக்க கூடாது. என் மாடு முட்டை விழுந்தா விழுந்துட்டு போகுது, கீழே விழுந்துனா தோசைக்கல்ல விழுந்த மாதிரி பொறிஞ்சு வருது பார்த்துக்க. ஒரே பயமா இருக்கு கோமதிக்கா. என் வீட்டுக்குள்ள தீய சக்தி இருக்குன்னு நினைக்கேக்கா. ஏன் கலக்குருவி, உன் வீட்டுக்குள்ள தீய சக்தி எதுவும் இல்ல, பத்திட்டு எரியிற தீ சக்தி தான் இருக்கு. தீ
சக்தியா? ஏன் கலக்குருவி, அடிக்கிற வெயில முட்டை கீழே விழுந்து பொறிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவு வெயில் அடிக்குது. இது கூட தெரியாம தீய சக்தி இருக்குன்னு ஓடி வந்திருக்கு என்னத்துக்கு? என் வளர்ந்த மாடு, நீ போய் சொல்லாத. நான் என்ன என் வீட்டுல ஹீட்டரா போட்டிருக்கேன்? பைப்பு திறந்தா சூடு தண்ணியா வருது. ஏன் லட்சுமி, வெயில் அடிக்கலாமா? அதான் டேங்க் தண்ணி சூடா வருது பத்துக்க. கோமதிக்கா, நைட் என்ன வெயிலாக்கா அடிக்கி? நைட்டு திறந்தாலும் சூடா வருதுக்கா. ஏன் லட்சுமி, 100 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்கல, அப்புறம் தண்ணி எப்ப திறந்தாலும் சூடாதாம வரும். நீ காலையிலே போய் திறந்து பாரு, நல்லா குளுகுளுன்னு இருக்கும் பத்துக்க. சரி, அதை விடுங்க கோமதிக்கா. துணி காய போட போனேன். துணியை கொடியில போட்டுட்டு கிளிப் எடுக்க வீட்டுக்குள்ள வந்தேன்க்கா. ஏன் கிளிப்ப காணுமோ? தீய சக்தி தூக்கிட்டு போயிட்டு அப்படித்தானே? இல்ல வளர்ந்த மாடு, கிளிப்ப கொண்டு மாட்டுறதுக்குள்ள துணி காஞ்சு போச்சு. இப்பதான் துவைச்சு போட்டு அதுக்குள்ள காஞ்சு போச்சு. ஏதோ தீய சக்தி தான் என் வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன் கலக்குருவி, அது தீய சக்தி இல்ல, வெயில அதிகமா இருக்கு கலக்குருவி. அதான் இதெல்லாம் நடக்கு பத்துக்க. இதுக்கு போய் பயந்து ஆடிட்டு இருக்கா? எவ்வளவு லட்சுமி, நாங்கெல்லாம் வெயில் தாங்க முடியாம 1க்கு 2 பேனா வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த வெயிலோட தாக்கம்னு தெரியலையோ? வியாக்கவே இல்லையாக்கா உனக்கு? கோமதியக்கா, எங்க வீட்டுக்குள்ள ஏசி இருக்கு பத்தியெல்லாம். நான் போட்டுக்கிட்டு எப்பவுமே உள்ளே தாக்கா இருப்பேன். வெளியே வந்தாதான் வெயில் தெரியும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்க வீடு தான் கொஞ்சமா வெக்கையா இருக்கு. எவ்வளவு கொஞ்சமாவே வெக்கையா இருக்கு? எங்களுக்குலாம் அடுப்புக்குள்ள நின்ன மாதிரி அனல் பறக்குது பார்த்துக்க. அப்படியாக்கா? ஏன் கலக்குருவி, அப்படியான கேட்க? கொழுந்து விட்டு எரியுது வெயில், அதை தாங்க முடியாம பதறிட்டு தெரியுறோம் நாங்க. இது எதுவுமே தெரியாம நீ இருக்கா? உன்னெல்லாம் என்னத்த சொல்ல? கொஞ்ச நேரம் இந்த மொட்டை மாடியில போய் நின்று பாரு, அப்ப தெரியும். வேண்டாப்பா வேண்டாம். முட்டை வந்ததை பார்த்தே பயந்து போய் நிக்கேன். மாடியில போய் நின்று வச்சுக்கியா, நானே வந்து போயிருவேன். அது உனக்கு புரிஞ்சா சரி லட்சுமி. ஏ கோமதிக்கா, இவன் இது போன கதையை கேட்காதீக்கா. வாங்க நம்ம அருவிக்கு போவோம். சரிம்மா, நாளைக்கு போலாம். கோமதிக்கா, எங்க போறிய? ஏன் லட்சுமி, அருவிக்கு போலான்னு இருக்கும் பார்த்துக்க. நீ வாரியா? வாரேன் கோமதிக்கா. என்கிட்ட சொல்லாம தனியா போலான்னு பத்தியலோ? இல்ல லட்சுமி, எப்படியும் உன்னை கூட்டிட்டு தான் போவோம் பார்த்துக்க. நீ நாளைக்கு வந்துருமா? சரி கோமதிக்கா, நான் நாளைக்கு வாரேன். சின்ன பொண்ணு, இந்த வசந்தி உமாவுக்கு கொஞ்சம் சொல்லிடு பார்த்துக்க. அவளையும் கூட்டிட்டு போவோம். சரி கோமதிக்கா, சொல்லிடுறேன். காலையிலே சோத்த பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து விளையாடிட்டு வருவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு. எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க. சரிக்கா, சரி. சரி கோமதிக்கா, எனக்கு வீட்டுல வேலை கிடைக்க நான் போயிட்டு வரேன். சரி லட்சுமி. ஏன் கலக்குருவி, என்ன அருவிக்கு போக ரெடி ஆயிட்டியா? வளர்ந்த மாடு ரெடிலாம் ஆயிட்டேன் பத்துக்க. என்ன சோறு எடுத்துட்டு போவேன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் கலக்குருவி, உனக்கு அதே குழப்பமா? எனக்கு என்ன எடுத்துட்டு போலான்னு தெரியல பத்துக்க. ஒருத்தரே எல்லாருக்கும் பொங்கி கொண்டு போலாமா, இல்ல ஆளுக்கு ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு போலாமா? எத்தனை பேருக்கு கொண்டு போனோம்? ஒரே டென்ஷனா இருக்கு பத்துக்க நினைச்சாலே. மாடு, நீ சோறே பொங்க மாட்டா, உனக்கே இவ்வளவு டென்ஷனு? எப்படியும் கோமதியா கிட்ட தான் செய்ய சொல்லிருப்ப. இதுல டென்ஷன் ஆகுது என்ன இருக்கு? அது நான் சொல்லலாட்டியும் கோமதிக்கா எனக்கு செஞ்சு தருவா கலக்குருவி. இருந்தாலும் என்னென்ன கொண்டு போலான்னு ஒரு யோசனை இருக்கு பத்தியா? இப்ப ஆளுக்கு ஒண்ணு செஞ்சு கொண்டு போனோம் ஐயா, நல்லா இருக்கும் பத்துக்க. எல்லா இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாய்க்கு ருசியா திங்கலாம். இப்ப நானும் புளிச்சோறு, நீயும் புளிச்சோறு, கோமதிக்காவும் புளிச்சோறுனா விளங்குமா? ஒரே புளிப்பா இருக்காது. இப்ப நான் புளிச்சோறு, நீ லெமன் சோறு, கோமதிக்கா தக்காளி சோறு, அந்த இழுவ இருக்கா பத்தியா, அவளுக்கு வேணா தயிர் சாதத்தை கொடுத்துருவோம். வசந்திக்கு புதினா சாதம். இப்படி ஆளுக்கு ஒண்ணா கொண்டு போய் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கூட்டு எடுத்துட்டு போனோம்யா, அங்க போய் தட்டு நிறைய வச்சு அமுக்கு அமுக்குன்னு திங்கலாம். வளர்ந்த மாடு, அடுப்படியில இருந்து சோறு பொங்க முடியாதானே மத்தியான நேரத்துக்கு அருவியில போய் குளிக்கலாம்னு கிளம்புறோம். நீ அங்க போய் திங்கிறதுக்கே 4 பிள்ளை என்ன அடுப்படியில வேலை செய்யுங்கன்னு சொல்றிய? நீ ஆத்து குளிக்க போறியா, இல்ல உன் சோத்து பண்ணி நரைக்க போறியா? ஏன் கலக்குருவி, பசியோட பெயினா அருவியில குளிக்க முடியுமா? வயிறு நிறைய நிறைய தின்னாதானே மனசு குளிர குளிர குளிக்க முடியும். சரியா சோத்து மாடு. சரி, நீ நானும் பேசி என்னத்துக்கு? இந்த கோமதிக்கா வசந்தி உமாவெல்லாம் கூட்டாதானே என்னென்ன செய்யலாம்னு தெரியும். கூப்பிடாம இருப்பனா கலக்குருவி? எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோமதிக்கா வந்துடுவாவ. எவ்வளவு சின்ன பொண்ணு, எனக்கு என்ன கூப்பிட்டா? வாங்க கோமதிக்கா, என்ன சோறெல்லாம் கட்டிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எவ்வளவு சின்ன பொண்ணு, இனி எங்க ரெடி பண்ண விட்டா? இப்பதான் 4 துணி கடந்து துவாச்சி போட்டுட்டு அடுப்புல சோறு எடுக்க பத்தி வடிச்சிட்டு ஏதாவது கிளறி எடுத்துட்டு வரணும். கோமதிக்கா, என்ன அதுக்குள்ள சோத்த பண்ணிட்டியா? பின்ன என்ன சின்ன பொண்ணு, அருவிக்கு குளிக்க போலான்னு பேசியிருக்கோம்ல. நடுவெயிலுக்குள்ளே கிளம்ப முடியும், வெயில் வர மாதிரியும் போனாதான் நல்லா இருக்கும். அதான் கடகடன்னு வீட்டு வேலையை முடிச்சுட்டு சோறு பொங்கிட்டேன் பத்துக்க. நீ ஏதாவது ஒரு சாதத்தை கழுவி எடுத்துட்டு வரணும். பரவாயில்லையே கோமதிக்கா, வேலை நல்லா சுறுசுறுப்பா தான் செய்யறியே. கோமதிக்கா, அப்ப என்ன சோறு கிண்ட போறிய? லட்சுமி, ஏதாவது ஒரு சோறை கிண்ட வேண்டியதுதான். ஒரு புளிச்சோறு, லெமன் சோறு, ஏதாவது ஒன்று கிண்டி எடுத்துட்டு வரம்ல. கோமதிக்கா, என்னக்கா ஏதாவது ஒண்ணு அசால்ட்டா சொல்லிவிட்டிய? சாப்பாடு எவ்வளவு முக்கியம்? சோறு முக்கியம்தான். அதுக்குன்னு அதையே நினைச்சிட்டு இருந்தா மத்த வேலையை செய்ய முடியுமா சின்ன பொண்ணு? அப்படி சொல்லுங்க கோமதிக்கா. எல்லாரும் இந்த வளர்ந்த மாடுமாய் சோறு சோறுன்னு அழிவாவல. ஏன் நீ சோறு திங்க மாட்டியோ? வெளியே போனா சோறு திங்காம வேற என்னத்தையாவது திங்கியோ? மாடி எல்லாரும் சாப்பிடதான் செய்யறாவ. எப்ப பாரு சோறு சோறுன்னு நினைச்சிட்டு இருக்காவ. கலக்குருவி, நான்லாம் ஃபுட்டி. எப்ப பாரு சாப்பாடை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன், அதை பத்தி தான் பேசுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீனே ஒரு வயசான பாட்டி. பிள்ளைல இப்பவுமே இங்க சண்டையை போட்டு மண்டையை உருட்டாதிய பிள்ளைலாம்.
அங்கன போய் பாத்துக்கலாம். இப்ப என்னத்துக்கு அவசர அவசரமா என்ன வர சொன்னீங்க? கோமதிக்கா ஆளுக்கு ஒரு சாதனை கிண்டி எடுத்துட்டு போவோம்க்கா. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துட்டு போனா அங்க போய் ஒரே சொத்த தின்னமா இருக்கும் பத்தியலா. ஏ ஆமா சின்ன பொண்ணு, விதவிதமா எடுத்துட்டு போனா நல்லா தான் இருக்கும் பாத்துக்க. சரி அப்ப நீங்க என்ன கிண்டி எடுத்துட்டு வரியா? ஏக்கா நான் புளிச்சோறு கிண்டி எடுத்துட்டு வரேன்க்கா. சரி லட்சுமி. என் வளர்ந்த மாடு நீ என்ன எடுத்து வர போற? அது நான் நானா என்னத்து அந்த சோறு. புரியுது புரியுது, வளர்ந்த மாடு. எப்பவும் போல சோறு எடுத்துட்டு வராம வெறுங்கையா ஆட்டிட்டு வர போற. நாங்க உனக்கு சோறு போடணும் அவ்வளவுதானே? அப்படி புரிஞ்சுக்கிட்டு போக்கல குருவி. என்னது கிண்ட போறா, எதை எடுத்துட்டு வர போறான்னு ஏன்டே கேள்வி கேட்கா. நீ திருந்தவே மாட்டா போ. கோமதிக்கா நான் புளிச்சோறு எடுத்துட்டு வரேன்க்கா. நீங்க என்ன எடுத்துட்டு வரியா? ஏ லட்சுமி, அப்ப நான் அந்த லெமன் ரைஸ் எடுத்துட்டு வரட்டாமா? கோமதிக்கா ஏ சின்ன பொண்ணு என்னாச்சுமா? ஏக்கா லெமன் ரைஸ் வேண்டாம்க்கா. ஏ சின்ன பொண்ணு அப்படியே இப்ப வேற என்ன வேணும்? ஏக்கா இது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஏதாவது கிண்டி எடுத்துட்டு வாங்கக்கா. நீங்க வைக்கிற வெஜிடபிள் பிரியாணி அமோகமா சூப்பரா இருக்கும் கோமதிக்கா. அந்த மாதிரி ஒரு பிரியாணியை யாராலையும் செய்ய முடியாது. ஏக்கா அதே கிண்டி எடுத்துட்டு வாங்கக்கா. எவ்வளவு சின்ன பொண்ணு, நான் சோறு இப்பவே வடிச்சுனவே, அதுக்கு அரிசி வேற ஊற வைக்கலையே. ஏக்கா அப்படியா? நீ கவலைப்படாதம்மா, வடிச்ச சோத்துல லெமன் ரைஸ் கிண்டி எடுத்துட்டு வரேன். பிறகு தனியா காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு உனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேம்மா. தேங்க்ஸ் கோமதிக்கா. கோமதிக்கா தான் கேட்டதை உடனே செஞ்சுருவாவ. இவ பெரிய பச்சை பிள்ளைன்னு நினைப்பு. இந்த அக்காவும் அவளுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காவ. விளங்கின மாதிரி தான். எவ்வள அப்ப நான் போயிட்டு வரம்ல. சோறு வேற கிண்டணும், வெஜிடபிள் பிரியாணி வேற செய்யணும்ல. வேலை நிறைய இருக்கு பத்துக்கு. ஒரு மணி நேரத்துல ரெடியாகி வந்துடுறேன். நீங்களும் ரெடியாகி வாங்க. சரி கோமதிக்கா. ஏ லட்சுமி, வசதி உமாலாம் வரலையோ? ஏக்கா வாராளுக்கா, என்ன சாப்பாடு செய்யறாளுன்னு தெரியல. நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேனாக்கா. சரிம்மா. ஒரு மணி நேரத்துக்குள்ள ரெடியாகி வாங்க பத்துக்க. 11 மணி தாண்டிடுச்சுன்னா வெறும் மண்டையை பழந்துடும். அதுக்குள்ள அங்கே போய் சேர மாதிரி கிளம்புங்க. சரிக்கா, நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன். அவளை கிளம்பி வந்துடுவாள்வேன். கோமதிக்கா நான் என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. சரி வாங்குவேன். சரி எனக்கு வேலை இருக்கு பத்துக்கு, நான் போயிட்டு வரேன். ஐயோ கலக்குருவி, அப்பவா நம்மளும் கிளம்புவோம். சரி வா வளர்ந்த மாடு போவோம். நான் வீட்டுக்கு போயிட்டு வசந்திக்கும் உமாக்கும் போன் பண்ணி பேசிக்கிறேன். சரி வா போலாம். எம்மம்மா தலையில் என்ன பியானு கடிக்குது. ஏத்தா தண்டி பியானா இருக்குது. இளவெடுத்து பியானுவா மண்டையிலேருந்து பெய் தொலைய மாட்டேக்குதே. கடி தாங்க முடியலை. சீப்பில் வாரினாவும் வந்து தொலைய மாட்டேக்குதுவ. இந்த பியானு கடி தாங்க முடியலை. இந்த உமா வந்தானா 4 பியானு பக்கம் சொல்லலான்னு நினச்சேன். காலையிலேருந்து ஆளே காணும், எங்கன்னா போனான்னு தெரியலையே. வசந்தி வசந்தி. வா லட்சுமி, உள்ளதான் இருக்கேன் பத்துக்க. எவ்வளவு என்ன கிளம்பாம வாம்பாட்டுக்கு உட்கார்ந்து கிடக்கா? லட்சுமி எங்க கிளம்பணும்? என்ன தூரமாவா போறா? நானும் வரணுமா கூட? இவ்வளவு என்ன கேக்கா? நேத்து சொன்னேன்ல அருவிக்கு போலான்னு. வாழை என்ன இப்படி உட்கார்ந்துருக்கேன் என்னத்துக்கு? இவ்வளோ அருவிக்கு தானே போகணும். இன்னும் இந்த பக்கத்துல இருக்கு. அதுக்கேன் காலங்கத்தாலே இருந்து கிளம்பணும். பொறுமையா போனா போதாதாக்கா. வசந்தி சீக்கிரமா கிளம்புனா தானே வெயில் வர மாதிரி போயிட்டு வர முடியும். நாங்கெல்லாம் சோத்தப்பையும் கிளம்ப போறோம். நீ என்ன இப்படி உட்கார்ந்து கிடக்கா? எவ்வளோ அப்போ நேரத்தே வெள்ளனே போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் பொறுமையாக போகலான்னு நினச்சேன் பத்துக்க. காலையிலையும் யார் எதுவும் சொல்லணும்னா மத்தியானத்துக்கு அப்புறம் போறீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு அப்புறம் இல்ல, நான் 11 மணிக்கு முன்னாடி கிளம்பணும். கோமதிக்கா லெமன் சோறு கிண்டியா, நான் புளிச்சோறு கிண்டியேன். நீ உன் பியாருக்கு ஒரு சாப்பாடு கிண்டி எடுத்துட்டு வா. இல்லை சோத்து எடுத்துகிட்டு போகணுமா? சோறெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே தின்னு என்ன பண்ண போகிறான்? போனோமா தண்ணி எப்படி ஓடுறதுன்னு எட்டி பார்த்துட்டு வந்துடும்ல. வசந்தி வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? என்னமா கிடந்து அவியுது. அங்கே போனா குழு காத்தடிக்க. அங்கே இருந்து எப்படி இருந்துச்சு வருவா? சாயங்காலம் போல வருவோம். நீ சோறெல்லாம் கட்டி எடுத்துட்டு வா. அங்கனையே சாப்பிட்டுக்கிட்டு அருவில ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு சாயங்காலம் வருவோம். பிள்ளைகளும் கூட்டு போறோம் பத்தி அதை ஜாலியாக கிடந்து விளையாடும். சரி வாரையும். ஆமாம் இன்னும் சோறை கிண்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏதாவது கிண்டியிருப்பேன் பத்துக்க. ஈஸியான சாப்பாடு லெமன் சோறையும் புளிச்சோறையும் நீங்கள் 2 பேரும் கிண்டுறேன்னு சொல்லிட்டீங்களே. 2 தக்காளியை வெட்டி போட்டு தக்காளி சோறை கிண்டி எடுத்துட்டு வா. இந்த உமாட்டையும் சொல்லு பத்துக்க. நானே அவளை காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன் லட்சுமி. ஆளையே காணி எங்கன போய் தொலைஞ்சாலோ. வசந்தி உன்னை விட்டு எங்க போவா? எங்களுக்குள்ளதான் வருவா பத்துக்க. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, நான் சொன்னேன் பாத்தியா? இந்த வந்துட்ட பேர். லட்சுமி நீ இங்கதான் இருக்கியோ? ஆமா உமா. உமா எங்க போனா? காலேருந்து ஆளையே காணும். வேலையா இருந்தீங்கக்கா. அப்படி என்ன இளவெடுத்த வேலையை செஞ்சு கிழிச்சிட்ட? கடுகு டப்பால இருந்து கடுகு கீழே கவுந்துட்டுக்கா. ஒண்ணுன்னா பொறுக்கி எடுத்து வச்சுட்டு வாரேன். அட உமா, கடுகு கவுந்துட்டுனா அள்ளி தூர போட்டு வரதை விட்டு உட்காந்து ஒண்ணுன்னா பொறுக்குனியாக்கா. ஆமாக்கா, விளக்குமாறு வச்சு தூத்தா மண்ணும் கல்லுமா வந்துடும் பத்தியல. அதான் ஒண்ணுன்னா உட்காந்து தேடி பொறுக்கி எடுத்து வச்சுட்டு வாரேன். காலையில நல்ல அருமையான வேலையை தான் பார்த்துருக்கோம்மா.
இதுக்கு உனக்கு பாராட்டு விழா தான் எடுக்கணும் பத்துக்க. அருமையான வேலையோ இத்து போன வேலையோ நான் சொல்றத கேளுவுமா. இன்னைக்கு அரி குடிக்க போறேன் பத்தியா, போறப்ப கொண்டு போய் சோறு கிண்டி எடுத்துட்டு வா பத்துக்க. உனக்கு மட்டும் தம்மாத்தோட டப்பால எடுத்துட்டு வராதே, எல்லாரும் திங்குற மாதிரி ஒரு வாளியா பார்த்து எடுத்துட்டு வா. ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா சாப்பாடு கிண்டி எடுத்துட்டு போனா அங்க போய் திங்க நல்லா இருக்குமா. எடுத்துட்டு வானே, ஒரு 11 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரு. சரி லட்சுமி. சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் வீட்டுக்கு போறேன். கிளம்புனது போன் போடுறேன் வாங்க. சரி லட்சுமி, நீ போய் கிளம்பு, நாங்கள் கிளம்பிட்டு வரோம். வசந்தி அக்கா, சோறு கிண்டி எடுத்துட்டு போனோமாக்கும். ஆமாம் உமா, எடுத்துட்டு வான்னு சொல்கிறாள்வல்ல, பிறகு எப்படி எடுத்துட்டு போகாம இருக்க முடியும்? ஏக்கா அவ்வளோதானே வான்னு கூப்பிட்றல்லப்ப, அவ்வளோதானே சோறு தரணும். நம்ம எங்கேருந்து பொங்கி எடுத்துட்டு போவாக்கா. உமா, எடுத்துட்டு போனதானே பசிக்கிற நேரம் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சோறுத்துக்க முடியும். அவ்வளோ கொண்டு வராளுன்னு சொல்லிட்டு அவள் வாயை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா உமா? மாச்சப்படாமல் கொஞ்சோண்டு சோத்தை பொங்கி எடுத்துட்டு வாங்கம்மா. ஏக்கா வீட்டில் எதுவுமே இல்லைக்கா, நீங்கள் எனக்கும் சேர்த்து பொங்கி எடுத்துட்டு வரீங்களா? நல்ல ஆளு தான் உமா. இன்னைக்கு சோறு பொங்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டா போல. அவ்வளோ தருவாளுன்ட்டு இருந்தா இப்போ அவளை நீ பொங்கணுன்னா இப்போ என்ன பொங்க சொல்றியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, மேலுக்கு முடியல பார்த்துக்கங்க. கொஞ்சோட சோறு பொங்கி எடுத்துட்டு வாங்கலாம். நீ என்னைக்கு தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா உமா. இப்போ சோறு தானே பொங்கணும், நானே பொங்கி எடுத்துட்டு வரேன் வா. சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வரேன்க்கா. இந்த உமா சரியான ஆளாக தான் இருக்கா. சோறு பொங்கு மாச்சப்பட்டுட்டு என்ன வாய் பேசுகிறா. நான் பொங்கி தரேனானு உடனே கிளம்பி ஓடுறா பாருங்க. அருவியில் போய் குளிச்சு ஆட்டம் போட ஆசையாக இருக்குது. எள்ளு போல் சோத்தை கண்டி எடுத்துகிட்டு போக என்ன மாச்சப்படுறா. 11 மணிக்கு போல் கிளம்பணுங்காலும் மணி இப்போமே 9:30 ஆகுது. எப்படி சோத்து பொங்கி எடுத்துகிட்டு போவ? சரி என்னத்தையோ ஒன்று கிண்டி எடுத்துகிட்டு போவோம், நேரம் வேற ஆகுது. இந்த பிள்ளைகள் எங்கே கிடந்து விளையாடுதுன்னு தெரியலையே. அது வழியும் குளிப்பாட்டி கிளப்பணுமே. வளவில் நிற்குது விழான்னு போய் பார்ப்போம். எவ்வளோ லட்சுமி பாத்தியா, அருவிக்கிட்ட வந்தோன்னா காற்று என்னமோ குழு குழுன்னு அடிக்குது. ஆமாம் கோமதிக்கா, இவ்வளோ நேரம் ஆளு காற்றுக்குள்ளே நடந்து வந்துட்டு இப்படி குழு குழு காற்று வாங்குறது நல்லா தான் இருக்குது பார்த்துக்கோங்க. கோமதிக்கா, நீங்கள் அருவிக்கு போகலாம் வான்னு கூட்டோன்னே இனத்துக்கு அங்கெல்லாம் போய்கிட்டுன்னு நினச்சேங்க்கா. இப்போ இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது அந்த வெக்கைக்குள்ளே கிடந்துக்கிட்டு இந்த இடம் என்ன இனிமையாக இருக்குன்னு. வரலன்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேனக்கா. போன உடனே வந்துடணுன்னு நினச்சையும் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற நிலமையை பார்த்தா தானே தெரியுது இங்கேயே தங்கிடலாம் போலலாம் இருக்கு. ஆமாம் வசந்தி, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லாவே இல்லை பார்த்துக்க. வெயிலோட தாக்கம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தில்ல. இங்கே பாத்தியம்மா இன்னமா இனிமையாக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது, சல சலன்னு தண்ணி சத்தம், நிறைய மரத்தோட இணலெல்லாம் கிடக்கு, வெயிலே தெரியலை. ஆமாம் கோமதிக்கா, நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஆமாம் லட்சுமி, நம்ம பிள்ளைங்க நம்மளை விட அதிகமாக என்ஜாய் பண்ணுது. வந்தோன்னே எல்லாம் தண்ணிக்குள்ளே குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டுவேன். கோமதிக்கா, நம்ம மட்டும் என்னத்துக்கு அப்படின்னு வாய் பார்த்துட்டு இருக்கணும். வாங்க நம்மளும் தண்ணியில் குதிச்சு ஆனந்த குளியல் போடுவோம். எவ்வளோ சின்ன பொண்ணு, நம்மளும் தண்ணியில் குதிச்சிட்டோம். ஏன் பிள்ளைல யாரு பாப்பா? அதுவளை இப்படி தண்ணியில் தனியாக விட்டுட்டு நம்ம போய் அங்கே நிற்க முடியுமா? ஏன் 4 முடி, அதுவும் தனியாக விளையாடுற இடத்துல ஆழமே இருக்காது பத்துக்கு, முட்டி அளவு தான் தண்ணி கிடக்கும். அந்த இடத்துல தண்ணி ஓடலை பத்துக்கு கட்டிட்டு தான் கிடக்கு. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது. சத்தியா பெரிய பிள்ளை தானே, ஏதாவது நம்மளை கூப்பிடுவா. இவ்வளோ இருந்தாலும் விட்டுட்டு போகலாமா என்ன? அப்போ நீ எல்லா பிள்ளைகளும் நின்று பார்த்துக்கிட்டு கடை, நாங்கள் போய் தண்ணியில் ஆட்டம் போட்டு வரோம். எவ்வளோ என்ன மட்டும் எம்பளை விட்டு போகலான் இருக்கா? நானும் வாரேன், பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாரேன். சரி சீக்கிரம் வா 4 முடி. தண்ணியை பார்த்து தான் ஆர்வம் தாங்க முடியல. எப்போ போய் தண்ணியில் போய் குதிக்கலான்னு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இரு சின்ன பொண்ணு, போவாம்மா. வசந்தி, நீ பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரியா? பத்திரமா இருந்துக்கன்னு சொல்லிட்டு வாமா. சரிக்கா. ஏதாவது ஒன்றுனா போன் பண்ண சொல்லி இல்லை ஓடி வர சொல்லு. கோமதிக்கா, நம்ம ஏன் பாரி நிற்க போகிறோம், இன்னும் பக்கத்தில் தான் நிற்க போகிறோம். ஏமான ஒரு வார்த்தை கூட நம்ம காதில் கேட்க தான் போகுது. இருந்தாலும் பிள்ளைகளை தண்ணியை விட்டு அங்கே போய் நிற்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது கோமதிக்கா, வாங்க போவோம். சரி போவோம். வசந்தி நீ போய் சொல்லிட்டு வானே. சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். கோமதிக்கா, அவள் போய் சொல்லிட்டு வரட்டுக்கா, வாங்க நம்ம போவோம். பாத்தியாவுமா என்னம்மா ஆட்டிட்டு போறாள்வன்னு? ஆமாக்கா, அவ்வளோ பிள்ளைலாம் தண்ணியில் கிடந்து விளையாட தானே செய்யுது. ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு போனாதான் என்ன, என்னன்னு கேட்டாதான் என்னவுமா? அவ்வளோ பிள்ளைக்கும் சேர்த்து நம்ம பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வரணுமா? எப்படி இருக்காளோ பத்தியாவுமா? ஆமாக்கா. சரி எந்தாலையும் போறாளுவோம்மா. நம்ம போய் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு ஒழுங்கா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுவோம். சரிக்கா. எப்ப பாப்பா தண்ணிக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஐஸ் கட்டி தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கு.
ஆமா சின்ன பொண்ணு, நல்ல தண்ணி சில்லுன்னு இருக்குல்ல. எவ்வளோ சின்ன பொண்ணு, வெயில் என்னமா அடிக்குது, தண்ணி மட்டும் எப்படி இவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு. வீட்டில் உள்ள தண்ணினா சுடு சுடலாம் வருது பைப்பை திறந்தா. ஆமா கோமதிக்கா, இது இயற்கையோட அதிசயம். இது இப்படிதான் இருக்கும்க்கா. ஆனந்தமா குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா டண்டுக்கு நக்கு, குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா டண்டுக்கு நக்கு, ஏய் குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா டுமுக்குட்டப்பா டனக்கா டுமுக்குட்டப்பா. பழந்த மாடு தண்ணியில வந்து விழுந்ததும் மண்டை கலந்துட்டு போல எப்படி பாடுறான்னு பாருங்க. தண்ணியை பார்த்தது ஒரு ஆனந்தம் தான் கலக்குருவி. அதை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடாம இருந்தா எப்படி? நதி நதி காதல் நதி நீயும் பெண்தானோ. நதியும் பெண்ணுதான், நான் நினைக்கிறேன் நாயும் பெண்ணுதான். நீ தான் பெண்ணா இல்லையான்னு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏ கலக்குருவி வாய் மூடு, தண்ணிக்குள்ள அமைக்க விடுவோம் பார்த்துக்க. ஏன் சின்ன பொண்ணு, அருவிக்கிட்ட நிக்கிறது பார்த்துமா, தண்ணி மேல வேகமா விழுந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது கோமதிக்கா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். யார் சின்ன பொண்ணு, அப்படி எல்லாத்தையும் அசால்ட்டு எடுத்துக்கூடாது பார்த்துக்க. இப்படிதான் ஒரு ஆளை அருவியில குளிச்சுட்டு இருந்தாராம். மேலே தண்ணியில இருந்து கல் விழுந்து மண்டை பிளந்து போச்சான் பார்த்துக்க. ஏன் நாலு முடி வாய் கழுவு வாய் கழுவு. நிம்மதியா ஒரு தண்ணிக்குள்ள 10 நிமிஷம் குளிக்க விட மாட்டேங்கிய. கல் விழுந்துரும் மண்டை பிளந்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ தலையை கழுதிக்கு போடாம இருந்தாலே சரிதான். எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் சொன்னேன் சின்ன பொண்ணு. கொஞ்சம் தள்ளி நின்று கூலி. கல் விழுந்து மண்டை பிளந்துட்டுனா என்ன பண்றது? இக்கா சாப்பிட போலாமா? ஏன் இழுவ, இப்போதானே குளிக்க வந்தா, அதுக்குள்ள சாட போலாமான்னு கேட்கா. இக்கா பசிக்குதுக்கா. இந்த இழுவ சொல்றதும் சரிதான் நாலு முடி. எனக்கு தண்ணியில இறங்க நேரத்துல ஒரே பசியா இருக்கு. எப்போ குளிச்சு முடிப்போம் கோமதியை கொண்டு வந்து சோத்தம்போன்னு இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, பசிச்சா வாமா போய் உட்காந்து சாப்பிடுவோம். ஏ கோமதிக்கா, சாப்பிட்டா எப்படிக்கா உடனே தண்ணியில இறங்க முடியும்? எத்தனை வாட்டி தான் எத்தனை துணியை நினைப்பிய? இல்லைங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறமா போலாம். ஏன் லட்சுமி அந்த பிள்ளை பசிக்குதுன்னு சொல்றாளா? அவனை பச்சை குழந்தையா பசிச்சவன சோத்த கொடுக்க அதெல்லாம் இருப்பா கோமதிக்கா. கோமதிக்கா என்னாலலாம் பசி தாங்க முடியாதுக்கா. நீங்க வேணா தண்ணியில கிடந்தா ஆட்டம் போடுங்க. நான் போய் சோத்து பண்ணி பிரிச்சு திங்க போறேன். சரியான சோத்து மாடு. சோற பார்த்தா எப்படி பறந்து ஓடுறான்னு பாருங்க கோமதிக்கா.